அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம இன்னைக்கு படிக்கக்கூடிய பாடத்தின் பெயர் ஒழுக்கம். ஒழுக்கம் பற்றிய பாடம். இந்த இதுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் சார்ந்த சில விஷயங்கள். அதுலேயும் முக்கியமாக கல்வியின் ஒழுக்கங்களை குறித்து தான் இதில் முழுக்க கொடுத்துருப்பாங்க. அதாவது எதுக்கு ஒழுக்கத்திற்கு கல்விக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது, கல்வி கற்பதை விட ஒழுக்கம் சார்ந்த கல்வி கற்பது தான் நமக்கு சிறந்தது. சரிங்களா? கல்வி யார் வேணாலும் கற்றுக்கிறலாம். சுபஹானல்லாஹ். மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, உலக கல்வியாக இருந்தாலும் சரி, கல்வி அறிவுடைய எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்கத்தான் செய்கிறான். ஆனால் ஒழுக்கம் சார்ந்த கல்வி என்பது தான் கல்வியின் உயிர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதப் என்கின்ற ஒழுக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணமாக எங்கள் உஸ்தாத் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அதாவது இப்போது ஒரு தெருவில் போகிறோன்னு நினச்சிக்கோங்களேன். போகும்பொழுது ஒரு சைக்கிளில் போய்கிட்டு இருக்கோம். ஒரு மனிதரை தெரியாமல் இடிச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்க. இடித்து கீழே விழுந்துட்டோம். கீழே விழுந்தோடனே நாம் என்ன செய்வோம்? ஒன்று சாரி ஏதாவது இது பண்ணுவாங்க. அது அவங்க சொல்லும்போது அவங்க ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த விழுந்தவங்க யாரை இடித்தோமோ அவங்க விழுந்தவங்க என்ன சொல்லுவாங்க? பார்க்க படித்தவ மாதிரி இருக்க, கொஞ்சம் பார்த்து போகக்கூடாதா? அப்படி தானே டிப்டாப்பாக நம்ம போகிறோம்னு நினச்சிக்கோங்க. பாடுக்க படித்தவ மாதிரி இருக்க, கொஞ்சம் பார்த்து போகக்கூடாதா அப்படின்னு சொன்னால் நாம் அது எங்கள் சிலபஸ்லேயே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. நம்ம அது ஒழுக்கம் என்பது கல்வி கற்க கற்க தானாகவே என்ன செஞ்சிடணும்? இன்ஷா அல்லாஹ் வந்துடணும். இப்போ எதுவுமே, அதாவது பேச்சின் ஒழுக்கம். இப்போ நம்ம இந்த மஜ்லிஸில் உட்காந்துருக்கோம். இந்த மஜ்லிஸில் சில ஒழுக்கங்கள் இருக்குது. அதாவது இடம் விட்டு உட்காரணும், வர்றவங்களுக்கு இடம் கொடுக்கணும். அப்புறம் நம்ம உட்கார்ந்தவங்கள எழுந்து நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? உட்காரக்கூடாது. பேசக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யாரையும் நோவினப்படுத்திடக்கூடாது. இப்படி ஒழுக்கங்கள் பல விதத்தில் இருக்குது. உணவுல கூட ஒழுக்கம் இருக்குது. தூக்கத்தில் ஒழுக்கம், ஆடையில் ஒழுக்கம், பேச்சின் ஒழுக்கம், இப்படின்ட்டு அதப் என்கின்ற அந்த ஒழுக்கம் எல்லா விஷயங்களிலும் பரவி இருக்குது. முக்கியமாக கல்விக்கு ரொம்ப நமக்கு ஒரு முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதில் தான் பாடம் 1 கல்வியின் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒழுக்கத்துடைய பாடத்தில் முதல்ல அதுதான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சுபஹானல்லாஹ். இப்போ நம்ம இதை வாசித்தோம் அப்படின்னா வாசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தூக்கம் வந்துடும். அதனால இதை இருக்கிறத சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் வாசிப்போம். சரிங்களா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த கல்வியின் சிறப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். கல்வினா என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் முதல் முறையாக இறக்கப்பட்ட முதல் வசனமே கல்விதான். கல்வியை குறித்து தான். இக்ரா முதல் வசனம் நமக்கு என்ன இறக்கப்பட்டுச்சு? இக்ரா. சூரத்துல் என்ன? சூரத்துல் மாத்திரக்கூடாது. சரியா? ஃபலக், அலக்கு, அலா அப்படி மாத்திரக்கூடாது. சூரத்துல் அலக், ரத்த கட்டி அப்படிங்கிறது அதனுடைய இது அர்த்தம். அந்த அலக் என்கின்ற சூறாவில் தான் அல்லாஹு தஆலா முதல் 5 ஆயத்தை முதல் முறையாக குர்ஆன்ல இறக்கி கொடுக்கிறான். அது முதல் வார்த்தை இக்ரா. கரஅ என்கின்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது தான் இக்ரா. கரஅ என்றால் என்ன அர்த்தம்? ஓதுவீராக, நீ படிப்பீராக அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரியா? அதுல இருந்து வர்றதுதான் குர்ஆன். புரியுதுங்களா? குர்ஆன்னா என்ன? குர்ஆன்னா என்ன பொருள் அப்படின்னு யாராவது நம்ம இடத்துல கேட்டா, ஓதப்படுவது, ஓதுதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குர்ஆனுக்கான மீனிங். அப்போ குர்ஆனா இருந்தாலும் சரி, கரஅ என்கின்ற வார்த்தையாலும் சரி, இக்ரா என்பதா இருந்தாலும் சரி, முதல் வார்த்தை அல்லாஹு தஆலா நம்மளை ஓத சொல்றான், படிக்க சொல்றான், கல்வியை கத்துக்கோ அப்படிங்கிறத சொல்றான். நம்ம நினைக்கலாம் இந்த 5 பண்புகள் கொடுத்தாங்க, நம்ம படித்தோம் இல்லையா? இறையியல், வணக்கவியல், வணிகவியல். அதுல அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமானது இறையியலா தான் இருக்குமோ அப்படின்ட்டு நாம நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. இறைவனுக்கு வணக்கம் அல்ஹம்துலில்லாஹ் பிடிச்சதுதான். மனிதனை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல வணங்குறதுக்கு தான் அனுப்பியிருக்கான். ஆனால் இந்த வசனத்திலிருந்து சில அறிஞர்கள், முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கி கொடுக்குறாங்க. வணக்கம் என்பது இறைவனுக்கு மட்டும் உரித்தானது. அந்த வணக்கத்தின் மூலம் நமக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ எந்த ஒரு பலனும் கிடையாது. சரிங்களா? வணங்குனா அல்லாஹ்வுக்கு பிடிச்சமா மாறிடுவோம், நமக்கு நன்மை கொடுப்போம், சொர்க்கத்தை கொடுப்பான். அது ஒரு பக்கம். ஆனால் கல்வி என்பது, அதனால தான் அல்லாஹு தஆலா முதல் வார்த்தையே அகீமுஸ் ஸலா இறக்கியிருக்கலாமே. நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் மனிதர்களே அப்படின்னு இறக்கியிருக்கலாம். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை கொண்டு இருக்கிற. ஆனால் படி, ஓது, நீ வாசி, நீ எழுது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அல்லாஹு தஆலா எதற்கு இறக்கியிருக்க அப்படின்னா, இந்த கல்வியின் மூலம் பல மனிதர்கள் பயன்பெறலாம். அப்படிதானே? பல மனிதர்கள் பயன்பெறலாம். இப்போ நான் 2 ரக்காயத்து தொழுதேன்னா எனக்கு மட்டும்தான் அது நன்மை. ஏன்? நான் இறைவனுக்காக தொழுகிறேன். அதன் மூலியமாக என் நன்மையை மற்றவர்களுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் மறுமையில் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. ஆனால் கல்வி கற்றால் எனக்கும் நன்மை,
அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கும் நன்மை. அந்த கல்வி அப்படியே என்ன செய்யும், ஸ்பிரிட் ஆகும். எல்லா பக்கமும் அந்த கல்வி பரவும் பொழுது சதக்கத்துல் ஜாரியாவான நன்மை உயிரோடு இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும். மரணிச்ச பின்னாடி கபர்ல மண்ணுக்கு கீழே ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையிலும் கல்விதான் பயன்பெறும். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் அல்லாஹு தஆலா அந்த இக்ரா என்கின்ற வார்த்தையை முதல்ல நமக்கு இறக்கி கொடுக்கிறான். அதுல தான் பார்த்தீங்கன்னா சில சிறப்புகளை இதில் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. முதல் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது டிப்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இதனுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் சிறப்பு, கல்வியின் சிறப்புடைய முதல் சிறப்பு என்ன அப்படின்னா, தேடினால் அமல் செய்த நன்மை நமக்கு கிடைக்கும். கல்வியை தேடினால் அமல் செய்த நன்மை நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கல்வியை தேடி தான் நம்ம வந்திருக்கோம், இன்னும் நம்ம அமல் செய்யலை, அப்படிதானே? கல்வியை நம்ம கொண்டு படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம தேட வந்திருக்கோம். இந்த தேடும் பொழுதே கல்வி கற்று அமல் செய்த நன்மை எவ்வளவு கிடைக்குமோ அப்பொழுதே தேடினால் நமக்கு என்ன செஞ்சிடும், அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். சுப்ஹானல்லாஹ். ஆமா, அதனால இன்ஷா அல்லாஹ் தேடினால் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும், அமல் செய்த நன்மை கிடைக்கும். இதுதான் கல்வியுடைய முதல் சிறப்பு. சுப்ஹானல்லாஹ். இது நம்ம உள்ளுணர்ந்து புரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று என்னன்னா, இந்த சிறப்புகளை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்டேஜில் தான் உட்காந்துருக்கோம். கல்விக்காகத்தான் நம்ம தேடி வந்திருக்கோம். யாருக்காகவோ எவருக்காகவோ பட்டத்திற்காகவோ புகழுக்காகவோ வேறு எதையும் சம்பாதிக்கணுங்கிறத நோக்கமே கிடையாது. இறைவனுக்காக வந்திருக்கோம். இந்த கல்வியின் மூலம் நானும் பயன்பெறணும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரும் மக்களும் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கத்துக்காகத்தான், அல்லாஹ்வுக்காக தான் கல்வி கற்க வந்திருக்கோம். அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த கித்தாப்ல ஒழுக்கத்துடைய பாடத்துல நமக்கு கல்வியின் சிறப்பை கொடுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது சிறப்பு என்ன அப்படின்னா, கல்வியை தேடி வரக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த நேரத்தில் நம்ம யோசிச்சு பார்த்துருப்போமா? இப்போ போன மாதம் இதே நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? காலைல 11 மணி லேசாக அப்படி கொஞ்சம் பின்னாடி, நேற்று என்ன செஞ்சோம்? ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சோம்? சும்மா இருந்தோம், வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தோம். வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரெஸ்ட் எடுத்திருப்போம், இல்லை வேற ஏதாவது வீணான விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டு இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நேரம் இந்த நிமிஷம் அல்லாஹு தஆலா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் நேசிக்கிறான். நம்மை நேசிக்கக்கூடிய மக்களைத்தான் அவன் நேசித்த மஜ்லிஸில் அமரச் செய்வான். அப்படிதானே? நேசிக்கக்கூடிய மக்களைத்தான் ஏதோ ஒரு பாவியையோ இறைவனுடைய சாபத்தையும் கோபத்தையும் பெற்ற மனிதர்களை இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் அமர்த்தி வைக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நேசம் கொண்ட மக்களாக இந்த கல்வி நம்மை மாற்றும், அல்லாஹுடைய நேசர்களாக நம்மை மாற்றும்ங்கிறது இரண்டாவது சிறப்பாக இந்த கல்வியின் சிறப்புல இரண்டாவது விஷயமா கொடுத்திருக்கிறாங்க. மூன்றாவது என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுறாங்க, சிறிது நேரம், நல்ல கவனிங்க, சிறிது நேரம் இந்த கல்விக்காக யார் செலவழிக்கிறார்களோ அவர்களுடைய நேரத்தை இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை நமக்கு கிடைக்குமா? சுப்ஹானல்லாஹ். நாமெல்லாம் ரமலானுக்கு அடுத்து தஹஜ்ஜுடைய நேரத்தை எழுந்துறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான், அப்படிதானே? அதுல இரவு தொழுகையில முழுக்க யார் நம்மளால நின்று வணங்க முடியும்? வணங்க முடியாம இருக்கும் இல்லையா? ஆனால் அல்லாஹு தஆலா சில ஏற்பாடுகளை நமக்கு செஞ்சு கொடுப்பான். இந்த உம்மத்தினர்களுக்கு மட்டும்தான் சிறு நன்மை, சிறிய அமல் பெரிய நன்மை. சுப்ஹானல்லாஹ். இப்போ நாம உதாரணமா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நான் கடைசி கூட கவனிங்க, நடத்தும் போது கவனிச்சாதான் எழுதுறது கூட நம்ம பார்த்து கரெக்டா மஷரா பண்ணி எழுதிடுவோம். கொஞ்சம் லைட்டாக எழுதிட்டு அப்படி வச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே. அப்போ சிறிது நேரம் கற்கும் பொழுது அல்லாஹு தஆலா இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை நமக்கு கொடுக்குறான். இந்த உம்மத்தினர்களுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு சிறிய அமல் செய்தாலும் நிறைய நற்கூலியை நமக்கு கொடுக்குறான். இப்போ உதாரணமா எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, லைலத்துல் கத்ர் இரவு, ஒரு நாள் இரவு தான், ஒரே ஒரு இரவு 12 மணி நேரங்கள் தான். ஆனால் 1000 வருடங்கள் மாதங்களை விட சிறந்தது. நம்ம 83 வருஷம் 83 வயசு வரைக்கும் வாழ்ந்தா எந்த அளவுக்கு இரவு முழுவதும் நின்று வணங்கின நன்மை கிடைக்குமோ அது ஒரு நாள் இரவில அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இது எந்த உம்மத்தினர்களுக்கும் கிடையாது. அதே போலத்தான் ஒவ்வொன்று இருக்கும். சிறிய நன்மை சிறிய அமல் நிறைய நன்மைகள் உண்டு. அது போலத்தான் இந்த கல்விக்காக சிறிது நேரம், இப்போ நாம 1.5 மணி நேரம் நம்ம எடுத்திருக்கிறோம். அந்த 1.5 மணி நேரம் சிறிது நேரம் செலவழித்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரின் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை நமக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதையும் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அற்புதமான ஒரு நற்செய்தி சொல்றாங்க. ஒரு நாள் முழுவதும் இந்த மார்க்க கல்விக்காக யார் நேரம் செலவழிக்கிறார்களோ அவர்கள் அடையக்கூடிய நன்மை என்ன அப்படின்னா, 3 மாதம் நோன்பு நோற்ற நன்மை நமக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். தொடர் நோன்பு அந்த காலத்துலலாம் வைப்பாங்கல்ல, என்ன
6 மாச நோன்பு, சாரி 3 மாச நோன்பு, ரஜப், ஷஅபான், ரமலான். ஆனா நம்ம நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்துல அது கூடாது. சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றது மாதிரி தான் அது மாதிரி சிறந்த நோன்பை நீங்க நோற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் நமக்கு முடியலைன்னா வாரத்துல திங்கள் வியாழன், அதுவும் முடியலைன்னா மாசத்துல 3 நோன்பு. சரிங்களா? பிறை நடுப்பிறை நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். 13, 14, 15 நோற்றுக்கொள்ளலாம். ஆக இப்போ ஒரு நாள் ஃபுல்லா, இப்போ நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டைம் நிறைய செலவு பண்ண போறோம். அப்படிதானே? எல்லாரும் மெசேஜ் பாத்தீங்களா? 3 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக இன்ஷா அல்லாஹ் வந்துருங்க. ஹசரத் நிறைய இனிமேதான் அந்த சப்ஜெக்ட்குள்ள இந்த கிதாபுக்குள்ள போகும் பொழுது என்ன மாதிரியான மெத்தட்ஸ்ல நம்ம பாடம் படிக்கணுங்கிறத அவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லுவாங்க. சரியா? அதனால இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு மட்டும் அல்லாஹ்வுக்காக நேரம் கொஞ்சம் நம்ம ஒதுக்கி வரப்போறோம். சரிங்களா? 3 மணிக்கு இன்ஷா அல்லாஹ். அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரை நாள் அல்லாஹ்வுக்காக நம்ம என்ன செய்யறோம்? செலவழிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா அந்த 3 மாச நோன்புல ஒரு பாதி மாத நோன்பை கூட நமக்கு நன்மையாக நமக்கு ஆக்கி கொடுப்பான். ஓகே, ஹைர். இது 3வது சிறப்பு. சிறிது நேரம் செலவழித்தால் இல்ல ஒரே சரி ஓகே சரி ஓகே பரவாயில்ல. சிறிது நேரம் செலவழித்தால் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். ஒரு நாள் முழுவதும் மார்க்க கல்விக்காக செலவழிக்கும் பொழுது 3 மாத காலம் நோன்பு நோற்ற நன்மை நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நாம இன்னைக்கு குரூப்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டோமா? கொஸ்டின் கேட்கும் பொழுது அதாவது மார்க்க விஷயத்தை நாடி ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் போது எதை விட சிறந்தது? 1000 ரக்அத் நஃபில் தொழுவதை விட சிறந்தது. சில ஹதீஸ்ல இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க 100 அதாவது மார்க்க விஷயத்தில் ஒரு பகுதியை நாம் கற்றுக்கொண்டால் 100 ரக்அத் நஃபில் தொழுவதை விட அது சிறந்தது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லாமே பகுதியாக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கிதாபுல. ஏதாவது ஒரு பகுதியை நம்ம கற்கும் பொழுது 100 ரக்அத், சுப்ஹானல்லாஹ். சில ரிவாயத்தில் நம்ம படிச்சோம்லையே 1000 ரக்அத்தை விட நஃபில் தொழுவதை விட மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது சிறந்தது அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிறந்தது அதனுடைய சிறப்பு என்ன, கல்வியின் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மார்க்க கல்வியை தேடி போகக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா கல்வி கற்கும் பொழுது 1000 நோயாளிகளை நலம் விசாரிக்க, இது சும்மா சாதாரணமா என்னடா 1000 அடிச்சு விடுறாங்க அப்படிலாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு நிறைய துஆவின் மூலம் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. துஆவின் மூலம் நிறைய ஷஃபாஅத் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு மறுமையில ஷஃபாஅத் செய்யறது மட்டுமல்லாம இந்த உலகத்திலையும் சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கக்கூடிய சில நன்மையான விஷயங்களை நமக்கு ரசூல் அல்லாஹ்விடத்துல இருந்து வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் 1000 நோயாளிகள் உள்ள உடல்நலம் விசாரிப்பதை விட சிறந்தது, 1000 ஜனாசாக்களில் கலந்து கொள்வதை விட சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். இதுதான் சஹீஹான ஹதீஸ் தான். 1000 ஜனாசாக்கள்ல நம்ம பெண்களுக்கு ஜனாசாவுடைய நன்மை கிடையாது, கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை. அந்த சஹாபிய பெண்கள் அப்படிதானே கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஆண்கள் மட்டும் ஜனாசாவுக்கு போறாங்க, ஜுமா தொழுகை தொழுகிறாங்க, போருக்கு போறாங்க, அப்ப எங்களுக்கு நன்மை வேணும்ல, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்லுவாங்க, நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொறுப்புகளை நல்ல முறையில் பார்ப்பதும் சரி, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் இப்படியான தஸ்பீஹாத்துகளின் மூலம் அதற்கான நன்மையை நீங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதில் ஒன்றுதான் மார்க்க கல்வியை தேடி போகும் பொழுது அல்லாஹ் தஆலா 1000 நோயாளிகளை உடல்நலம் விசாரித்த நன்மையும் 1000 ஜனாசாக்கள் கலந்து கொண்ட நன்மையும் நமக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில விஷயம்தான். ஆனால் என்னடா இப்படியெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத யோசிக்க கூடாது. இப்போ கல்வி கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது மரணம் எப்போ வேணாலும் என்ன செய்யலாம், வரலாம். நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அழகான ஒரு நடவடிக்கை என்னன்னா, ஒரு செயலை நம்ம செய்ய ஆரம்பிச்சு அந்த செயல் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது இடையில ஒரு தடை ஏற்பட்டால், ஒன்று ஆரோக்கியம் இல்லாம, இல்ல நோய்வாய்ப்படும் பொழுது, இல்ல மரணமே வந்து விட்டாலும் கூட செய்த நன்மை என்ன செஞ்சிருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எப்பொழுது இந்த கிதாபை வாங்கி ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களுடைய உள்ளத்துல நிய்யத்து வச்சீங்களோ, அல்லாஹ் இந்த கல்வியை நல்ல முறையில நாங்க முடிக்கணும், நல்ல முறையில இதை கற்றுக்கொள்ளணும், பிறருக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற நிய்யத்தோடு வந்த அந்த நொடி பொழுதிலிருந்து உங்களுக்கு எல்லோருக்குமே இன்ஷா அல்லாஹ் இதை முடித்த நன்மையை அல்லாஹ் நிரப்பமாக கொடுத்து விடுவான். நடுவில் எந்த தடங்கள் வரக்கூடாது. அல்லாஹ்விடத்துல நிறைய துஆ செய்வோம். வந்தால் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது.
அந்த நாட்டம் மரணமாக இருந்தால் கூட அல்லாஹுடைய தூதர் அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க, சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ். நபிமார்களுடைய தரஜா எங்க இருக்கும்? சொர்க்கத்துல, உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருப்பாங்க, அல்லாஹுடைய அர்ஷுக்கு அருகில இருப்பாங்க. அவர்களுடைய படித்தரம் ஒரே ஒரு படித்தரத்துக்கு கீழே நம்மளை வைப்பானா. சுபஹானல்லாஹ். கல்விக்காக பயணிக்கும் பொழுது இப்படியான ஒரு இடையூறுகள் ஏற்பட்டால், இடையூறு மரணமாகவே இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா நம்மளுடைய படித்தரத்தை நபிமார்களுடைய படித்தரத்திற்கு நெருக்கமாக ஒரு படித்தரம் கீழாக என்ன செய்வான், நம்மள இன்ஷா அல்லாஹ் மறுமையில எழுப்புவான் அப்படிங்கிறது இதற்கான சிறப்பாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நிறைய சிறப்புகள் நிறைய கொடுத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் தெரிஞ்சது போதும். ஒரு கால் இன்ஷா அல்லாஹ் நம்ம நல்ல முறையில கல்வி கற்றுக்கிட்டோம். இந்த கல்வி கற்றுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது சவாலான விஷயம்தான். அதை விட சவாலான விஷயம் என்ன தெரியுமா? நடக்கிறது இருக்குது, அதை மறக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது, பிறருக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு என்ன செய்ய முடியாது, சொல்லக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறதையும் இந்த கல்வியின் சிறப்புல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. கல்வி கற்ற பின்னால் மறந்தாலோ மறைத்தாலோ அல்லது மறுத்தாலோ என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முதல்ல மறைத்தால் எப்படி மறைப்போம்? அதாவது என் கல்வி என்னோடய இருக்கட்டும், போதும் படிச்சாச்சு 3 வருஷம் அல்ஹம்துலில்லாஹ், நாம விசாட்டுக்கு என்ன செய்வோம், பட்டத்தை வாங்கி அப்படியே அழகா ஷோகேஸ்ல வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம விசாட் வீட்டில் இருந்துக்குருவோம் அப்படின்னு இருந்தால் மஆதல்லா இயாது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், மறுமையில் அவர்களுக்கு நெருப்பாலான கடிவாளங்கள் பூட்டப்படும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நியத்தை நம்ம சரி செஞ்சுக்கிறணும். கல்வி கற்றது நம்மளோடு மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும், மறைக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மறுத்தால் கூட எவ்வளவு பெரிய பாதிப்பு. எப்படி மறுப்போம்? உதாரணமா நமக்கு பிடிக்காதவங்க, அதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது, போங்க வேற யார்ட்டையாவது இங்கே படிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஏதாவது மறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய தூதர் அதுக்கு ஒரு பெரிய ஒரு இது சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் குர்ஆனுக்கும் மாறு செய்தவரை போன்றாவார் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையா நமக்கு சொல்றாங்க. எதனால மாறு செய்தது? ஏன்னா இந்த கல்வி முழுக்க எது மூணு பேஸ் பண்ணி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அல்லாஹை பத்தி படிக்கிறோம், அல்லாஹுடைய தூதரை பத்தி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், படித்து கொண்டு இருக்கிறோம், குர்ஆனை பத்தி படிக்கிறோம். இந்த மூன்றையும் நம்ம எடுக்கணுமா, எடுக்கணும், கட்டளை எடுத்து நடக்கணும். அதே போலத்தான் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லணும். மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்வது மாறு செய்வதற்கு சமம்ங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கையா நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க. இது இரண்டாவது பாதிப்பு. மூன்றாவது, மஆதல்லாஹ் அப்படி மாறு செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய லஅனா சாபம் உண்டாகும் அப்படிங்கறத சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய சாபம் எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும் தெரியுமா? இந்த உலகத்துல ரஹ்மத்தே நம்ம மீது என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் இறக்க மாட்டான். மறுமையில் நம்ம ஏறெடுத்தும் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு தாலா குர்ஆன்ல லஅனா செய்யப்பட்டவர்களுடைய இழிநிலையை நிறைய சொல்றான். இந்த உலகத்திலும் அவர்களுக்கு உதவியாளர்கள் கிடையாது, அவர்களுடைய முடிவு சிறப்பாக இருக்காது, கபருடைய வேதனை அவ்வளவு பெரிய வேதனை இருக்கும், மறுமையிலும் அல்லாஹுடைய உதவியோ எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ நம்ம இப்போ உதாரணமாக இந்த மறுத்தா எந்த பாதிப்புங்கிறத சொல்றோம்ல, ஒரு எக்ஸாம்பிளா ஒரு காஃபிர் வர்றாருப்பா நம்மகிட்ட ஷஹாதத் கலிமா எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்களேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், நம்ம கல்வி கற்ற ஒரு இடத்துல ஒரு தகுதியில் இருக்கிறோம், இஸ்லாத்தை சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? அப்படியா எதிர் கொஸ்டின், அப்படியா நீ முழுமையா இஸ்லாத்துக்குள்ளே கடைசி வரைக்கும் இருந்துக்கிருவியா, இஸ்லாம் மார்க்கு உனக்கு பிடிச்சிருக்கா, அப்படி இப்படின்னு எதிர்கேள்வி கேட்டு அவருடைய அந்த மனசை மாற்றுவதற்கு நம்ம அந்த தாமதம் கூட ஏற்படுத்தக்கூடாதான். கலிமா ஷஹாதத் சொல்றான்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், வாங்க ஷஹாதத் கலிமாவை சொல்லி அதை நம்ம என்ன செய்யணும், முழுமையாக இஸ்லாத்திற்குள் வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். இப்படி சில உதாரணம் சொல்றாங்க. என்னன்னா, ஒரு காஃபிர் வர்றாரு, மஸ்ஜிதுக்குள்ள வர்றாரு, இமாம் ஹுத்பா பேருரை, ஹுத்பானா புரியுதுங்களையா, ஜும்மாவுடைய நாள்ல ஒரு பெரிய படி இருக்கும் சரிங்களா, அந்த படிக்கு மேல ஹஸ்ரத் என்ன செய்வாங்க, பயான் சொல்லிட்டு இருப்பாங்க, அதுக்கு பேர் தான் ஹுத்பா. அப்ப அந்த நேரத்துல ஒரு மனிதர் காஃபிர் உள்ள ஹஸ்ரத் நான் ஷஹாதத் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள ஏத்துக்கிறணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாரா, இருங்க இந்த ஹுத்பாவை முடிச்சிட்டு நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா மஆதல்லா அந்த ஹஸ்ரத் காஃபிராகி விடுவார். ஏன்னா அந்த இடைப்பட்ட நேரத்தில் கூட நீங்க தாமதிக்காதீங்க, கற்றுக் கொடுப்பதற்கு நீங்க என்ன செய்யாதீங்க, தாமதம் செய்யாதீர்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னொரு உதாரணமும் சொல்றாங்க. இப்போ ஒரு மனிதர் உள்ள வர்றார், ஒரு மாற்று மதத்தார் உள்ள வர்றார்,
காஃபிர்னா புரியுதுங்களையா, மாற்று மதத்தார் உள்ள வர்றார். உள்ள வரும் பொழுது இப்போ சுன்னத்தான குளிப்புகள்ன்ட்டு ஒன்று இருக்குது. சுன்னத்தான குளிப்புகள்னு சொல்லும் பொழுது இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்த உடனே ஒரு குளிப்பாங்க. அதுல கூட நீங்க குளிச்சுட்டு வாங்க ஷஹாதத் கலிமா சொல்லித்தாரன்னு கூட என்ன செய்யக்கூடாது. ஷஹாதத் கலிமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூய்மை ஆகிக்கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய தொழுகையை நீங்க நல்ல முறையில கடைபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன கேப்பு கூட ஒருவர் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னால் மறுத்தலோ மறைத்தலோ கூடாது. உடனே என்ன செய்யுங்க, நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அதை கற்றுக் கொடுங்க. நீங்க கல்வி கற்றதை மற்றவர்களுக்கு எத்தி வையுங்கள் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அறிஞர்கள் நமக்கு தெளிவாக தெளிவுபடுத்துறாங்க. ஆக நம்ம கல்வி எந்த அளவுக்கு கற்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நல்ல முறையில கடைசி வரைக்கும் கொண்டு போகணுங்கிற அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். சரி, இது வரைக்கும் போதும். இப்போ நம்ம வாசிச்சு பார்ப்போமா? சில பல விஷயங்கள் எது விடுபட்டு இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி, கல்வியின் சிறப்பு. மானிடனே களப்பற்ற அழகிய எண்ணத்துடன் நீ இந்த கல்வியை தேடுவது கற்பது அந்த கல்வியின்படி அமல் செய்வதற்கு ஒப்பாகும். அதை நீ பிறருக்கு போதிப்பது அனைத்து நன்மைகளை உண்டாக்கக்கூடியதாகும். அனைத்து விதமான நன்மைகளை ஒன்று சேர்க்கக்கூடியதாகும். சாலச் சிறந்த பிரயோஜனத்தை ஈட்டி தரக்கூடியதாகவும் அமைந்துள்ளது. தாம் கற்ற கல்வியின்படி செயல்படும் ஒவ்வொரு ஆலிமும் அல்லாஹு தாலாவின் நேசர்களாவார். ஆகவே இந்த கல்வியை பெற முயற்சி செய்வதும் அதற்காக தம்முடைய உயிரையும் பொருளையும் வயதையும் செலவழிப்பதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமாகும். சுப்ஹானல்லாஹ். மீண்டும், அதற்காக தம்முடைய உயிரையும் பொருளையும் வயதையும் செலவழிப்பதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமாகும். வல்லநாயன் அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான், நீர் கூறுவீராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, கல்வி ஞானம் பெற்றோரும் ஞானம் பெறாதவர்களும் சமமானவர்களா? அதாவது சமமாக முடியாது. சுப்ஹானல்லாஹ். ஆனா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல யாரையுமே ஏற்ற இறக்கமா பார்க்க கூடாது. நல்லவன் கெட்டவன், அதாவது ஏழை பணக்காரன் நோயாளி இது எதுலையுமே எல்லாத்துலயுமே அல்லாஹு தாலா சமமாகத்தான் பார்ப்பான். ஆனா இரண்டு தான். ஒன்று கல்வி, இரண்டாவது நான் சொன்னேன் ஒன்று கல்வி. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இறையச்சம், சரிங்களா, மறந்துடக்கூடாது, சரிங்களா. இறையச்சத்துல தான் அல்லாஹு தாலா ஏற்ற இறக்கத்தையும் பார்ப்பான். கல்வியில என்ன செய்வான்? ஏற்ற இறக்கத்தையும் பார்ப்பான். அதுக்கப்புறம் அதாவது முக்மீன்களில் கல்விமான்களில் அந்தஸ்துகளை அல்லாஹ் விசேஷமாக உயர்த்துகிறான். மேலும் அல்லாஹு தாலா கூறுகிறான், நீங்கள் அறியாதவர்களாயிருப்பின் அறிவுடையவர்களிடத்தில் கல்விமான்களிடத்திலே கேட்டறிந்து கொள்ளுங்கள். இப்போ நமக்கு தெரியலைன்னா கூச்சப்படக்கூடாதான். இந்த வசனம் உணர்த்துறது அதுதான். ஐயோ இது கேட்டா எதுவும் நினைச்சுக்குவாங்களோ, இந்த விஷயத்தெல்லாம் தெரியலை, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இது கூட நீ தெரியலையா அப்படின்னு நம்மளை நினைச்சுக்கிடுவாங்களோ. அதாவது கேட்க வர்றவங்களும் அப்படி நினைக்க கூடாது. நம்ம இடத்துல வந்து கேட்டாங்க அப்படின்னு நாமளும் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. உதாரணமா, இஸ்லாத்தின் கடமைகள் எனக்கு தெரியல, இந்த கடமைகள் நீங்க சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு ஒரு பரம்பரை முஸ்லீமே வந்தால் கேட்டாலும் கூட நம்ம என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிறிது நேரம் கல்வி பயில்வது ஓர் இரவு முழுவதும் நின்று வணங்குவதை விட சிறந்தது. நம்ம சொன்னோமா, ஒரு நாள் முழுவதும் கல்வி பயில்வது 3 மாதங்கள் நோன்பு நோற்பதை விட சிறந்ததாகும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதர் கல்வியிலிருந்து ஒரு பாடத்தை ஒரு பகுதியை கற்றுக்கொள்வது தனக்கு அபூ கைஸ் என்னும் மலை அளவுக்கு தங்கம் இருந்து அவர் அவை அனைத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதை விட அது அவருக்கு சிறந்தது என்று கூறினார்கள். மாஷா அல்லாஹ். இதுவும் ஒரு அழகான சிறப்பு. அபூ கைஸ் என்கின்ற மலை எங்க இருக்கு அப்படின்னா மதீனாவுல இருக்குது, சரிங்களா. அபூ கைஸ் என்கின்ற ஒரு மலை அளவுக்கு தங்கம் இருந்து அவர் அதை அனைத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதை விட அது அவருக்கு சிறந்தது. மேலும் ஒரு காலையிலே சென்று கல்வியின் ஏதேனும் ஒரு பகுதியை கற்றுக்கொள்வது நீ 100 ரக்அத்துகள் தொழுவதை காட்டிலும் சிறந்தது என்று அருளினார்கள். மேலும் எவரேனும் ஒருவருக்கு அல்லாஹ் ஞானத்தை கல்வியை வழங்கியிருக்க அவர் அதை பிறருக்கு தெரியப்படுத்தாமல் மறைத்துவிட்டால் மறுமை நாளிலே அல்லாஹ் அவருக்கு நெருப்பிலான கடிவாளத்தை அணிவிப்பான். அதல்லா. ஆகவே ஒரு மனிதரிடத்தில் அத்தியாவசியமான கடமையாக்கப்பட்ட கல்விகள் இருந்து அதை பிறருக்கு போதிப்பதற்கான வசதியும் வாய்ப்பும் இருந்து, அதாவது போதிப்பதற்கான சக்தி பெற்ற நிலையில் கல்வியில்லாத வேறொரு நபர் நமக்கு கடமையான கல்வியை அவரிடம் கற்றுத்தர கேட்க அவர் சொல்லித்தர மறுத்துவிட்டால்
என்ன ஆகுமா? அவர் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ்வின் திருவேதத்திற்கும் மாறி புரிந்தவராகி அவர் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகின்றன என்ற விஷயம் மேற்கண்ட நபிமொழியின் மூலம் அறிவிக்கப்படுகின்றது. ஒரு காஃபிர் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு காஃபிர் நம்ம சொன்னோம்லே அதேதான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் எண்ணத்துடன் ஒரு முஸ்லிம் இடத்தில் தனக்கு சாட்சி பகரும் ஷஹாதத் கலிமாவை சொல்லி கொடுக்கும்படி கேட்டால் அந்த முஸ்லிமின் மீது உடனடியாக அந்த காஃபிருக்கு தெரிந்த மொழியில் அஊது பில்லாஹ் சொல்லி பிஸ்மில்லா சொல்லி ஷஹாதத் கலிமாவின் பொருளை சரி ஓகே 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 அஊது பிஸ்மின்றி ஷஹாதத் கலிமாவின் பொருளை முதலாவதாக சொல்லித் தருவது கட்டாய கடமையாகும். அதை தவிர்த்து அவனிடத்தில் வேறு எதை பற்றியேனும் கேள்வி எழுப்பி அவர் முஸ்லிம் தாமதப்படுத்தினால் காஃபிராகி விடுவார். அதெல்லாம் யாரா? ஏன்னா மாறு செய்யறாரு, மறுக்கிறாரு இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். அவ்விதமே தாமதப்படுத்தினா அதான் அவ்விதமே. புரியுதுங்களா? ஏதோ டவுட் இருந்தா கேளுங்க. மார்க்க கல்வி பெறப்படும் சபையில் கலந்து கொள்வது 1000 நோயாளிகளை நோய் விசாரிப்பதை விட 1000 ஜனாசாக்களில் கலந்து கொள்வதை விட சிறந்ததாகும் என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு அறிவிப்பில் இருப்பதாக இஹ்யா உலுவுத்தீனில் கூறப்பட்டுள்ளது. இஹ்யா உலுவுத்தீன் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கிதாப். மேலும் ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் ஒரு மனிதர் இஸ்லாமிய சன்மார்க்கத்தை நிலைநாட்டும் நோக்கத்துடன் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற நிலையிலேயே அவருக்கு மரணம் சம்பவித்து விட்டால் அவருக்கும் நபிமார்களுக்கும் இடையில் ஓர் அந்தஸ்து படித்தரம்தான் உள்ளது. அதாவது நபிமார்களுக்கு மிக சமீபமாக அந்தஸ்தை அவர் அடைந்து விடுகிறார். கல்விமான்கள் ஆலிம்கள் இல்லாவிட்டால் மக்கள் விலங்கினங்களை போன்று மாறிவிடுவர். கரெக்டு தானே? கல்வி மட்டும் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், மனுஷனுக்கும் விலங்குக்கும் வித்தியாசம். அதனால தான் அறியாமை ஜாஹிலியா காலத்துல அவங்கெல்லாம் மனிதர்களாக இருக்கக்கூடிய விலங்குகளாக இருந்தாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். மனிதனான உருவம் மனிதன் தான், ஆனா அவங்களுடைய அறிவும் அவர்களுடைய செயல்பாடு எல்லாமே விலங்கை போன்று. அறிந்து கொள்ளுங்கள், ஓர் ஊரிலே ஆலிம் இல்லையானால் அங்கு தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ், நிக்கா, ஹலாலான வியாபாரம் போன்ற பல்வேறு இஸ்லாமிய கடமைகளை, ஃபர்லுக்களை, ஷர்த்துக்களை பேணி சரியான முறையில் இங்கு நிறைவேற்ற முடியாது. ஆகவேதான் ஆலிமே இல்லாத ஊருக்கு குடி புகுவதை ஹராம் எனப்படுகிறது. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மார்க்க விஷயத்தில் ஞானம் பெறுவதை விட வேறு எந்த வஸ்துவை கொண்டும் அல்லாஹுடைய அடியான் மிகச் சிறந்தவனாவது கிடையாது. மாஷா அல்லாஹ். ஓகே, அது வரைக்கும் போதும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் படிச்சுக்கிறோம், சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ கல்வியின் சிறப்பு இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா போக போக அந்த அதாவது இப்போ ஆலிம்கள் சொல்றது நீங்களுமே ஆலிம்கள் தான். ஆலிம்னா என்ன அர்த்தம்? மார்க்க கல்வி கற்றவர், அறிஞர் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ நான் எல்லாருமே அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கிறோம். கல்வி கற்கிறதுக்காக வந்திருக்கிறோம், கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால ஒவ்வொருவரும் ஆலிம்கள் தான். இப்போ ஆலிம்களுடைய சிறப்புகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆலிம்கள் இல்லாத ஊர்ல என்ன செய்யக்கூடாதான்? ஆலிம்கள் இல்லாம இந்த உலகம் இருந்தால் மனிதர்கள் எல்லாம் விலங்குகளாக மாறிவிடுவார்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் மனித தன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வியில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சிறப்பை இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒழுக்கம் என்கின்ற பாடத்துல மிகச் சிறப்பாக கல்வியின் சிறப்பை ரொம்ப அழகான முறையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கல்வி கற்றா எவ்வளவு சிறப்பு, கற்ற கல்வியை மறந்தால், மறைத்தால், மறுத்தால் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த கல்வியின் சிறப்பை உணர்ந்து கடைசி வரைக்கும் இஹ்லாஸோடு கல்வி கற்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று அந்த கல்வியை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல் மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வான். ஆமீன்.